ஆகையினால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி கடந்த நாட்களிலே இந்த முகாமுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிரசங்கமாக எடுத்தேன். ஆனால் அதை பிரசங்கமாய் பண்ணுவதற்கு நேரம் இல்லாததுனால அந்த வார்த்தையை வாசித்து நான் அந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை உபாகமம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வேகமாய் வாசிங்க. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் கொஞ்சம் பிள்ளைகள் யாரும் அது பண்ண வேண்டாம், அமைதியா இருங்க. ஒரு 5-10 நிமிடம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க பார்க்கலாம், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். உன்னை கைவிட மாட்டார், உன்னை மறக்க மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவா. ஆமென். அல்லேலூயா. அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இன்னைக்கு காலையில் அதை கொஞ்ச நேரம் எடுத்து பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுமா, இயேசு என்னை கைவிடவே மாட்டார், இயேசு என்னை கைவிடவே மாட்டார், இயேசு என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். போன கேம்புக்கு பல விதமான பலவீனங்கள். எனக்கு இப்போ 67 வயது இந்த கேம்பில் தொடங்கின. 66 தொடங்கின உடனே அடுத்த மாசத்திலே மரண கண்ணி செத்து போய் 1 வருஷம் ஆகிருக்கும். ஆனால் அந்த மரண வேதனையில தான் அந்த கேம்பை நடத்தணும். அதிலே கர்த்தர் ஒரு பாட்டை கொடுத்தார். அந்த பாட்டை நேற்றைக்கு நினைக்கிறேன் சகோதரர்கள் எல்லாம் முந்தின பாடினாங்க. தகப்பனே, தந்தையே, அது என்ன மறுபடியும் நினைக்க வைத்தது. இந்த கேம்புக்காக நான் இந்த அப்படி விசாரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாடல், தந்தை பெர்க்மான் சொன்ன ஒரு பாடல் தான் ரொம்ப விரும்பி கேட்டுட்டே இருந்தேன். அதை நாகராஜிட்ட இசையமைக்கும் அந்த எடுக்கவும் சொன்னேன். ஆனால் அதை முழுசா பாடுற டைம் இல்லை. அந்த அடியை மட்டும் நாம பாடுவோம். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதுகாப்பார் நெருக்கடியில், ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடா 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 கைவிடா. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடா 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 கைவிடா. இந்த பாடல் என்ன ரொம்ப ஒரு 100 முறைக்கு மேல திரும்ப திரும்ப போட்டு கேட்டுட்டே இருந்தேன். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். இந்த பாடல் தெரிஞ்சவங்க இருந்தீங்களா கைதுங்க போயலாம். இந்த அடியை மட்டும் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஆமென். பாதுகாப்பார் நெருக்கடியில்,
பதில் தருவார், ஆபத்திலே துணையாய் வருவார், உதவி செய்வார். ஆமென். அப்புறம் கைவிடார், நம்மை கைவிடவே மாட்டார். ஆரம்ப செய்தி பாஸ்டர் ரெவரண்ட் விக்டர் பிரேம்குமார் கொடுக்கும்போ அவர் இதே பாடலுடைய அந்த இல்லஸ்ட்ரேஷனை வச்சு சொன்னாரு. அந்த குருவி ஒண்ணு கூட்டுக்குள்ள இருக்குது, அது சாப்பாட்டை பத்தியும் கவலைப்படாது, ஆபத்தை பத்தியும் கவலைப்படாது. ஏன்னா அதுக்கு அம்மா இருக்கிறதுனால அது பயமே இல்லாம இருக்கும். ஆமென். நம்ம இயேசு அம்மா நமக்கு இருக்கிறபடினால, இயேசு அப்பா இருக்கிறபடினால அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். அந்த ஒரேடிய எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? திரும்பி திரும்பி பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நல்லா கை தட்டலாமா எல்லாரும் சத்தமா? பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், 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 கைவிடார். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். கைவிடார், 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 கைவிடார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை ஏகோபத்தை சத்தமா சொல்லுங்க, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் என்னை கைவிடவே மாட்டார். இரண்டாவதாக அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். தாயின் கருவிலே இருந்து என்னை கண்ட தெய்வம். ஆமென். டேவிட் பாக்கியராஜ் அண்ணன், எத்தனை பேர் சர்ச்சைக்கு போறீங்கன்னு சொன்ன இங்க இருக்கிற பெரும்பாலான பார்வையற்ற அன்பு பிள்ளைகள் கரங்களை தூக்குனீங்க. உங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். இன்னும் போகாத பிள்ளைங்க 7 பேர் ஞானஸ்நானத்துக்கு பேர் கொடுத்திருக்கிறீங்க. உங்க போன் நம்பர் வச்சிருக்கிறேன். எனக்கு நேரம் இல்லை, நான் அப்புறம் உங்களை சீக்கிரமாய் தொடர்பு கொண்டு இந்த பரிசுத்தமான ஞானஸ்நானத்துக்கு நல்ல ஒரு சபையில கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்து சர்டிபிகேட் வாங்கி கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவோம். ஆமென். அன்னைக்குள்ள வெள்ள ரசு, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் வருகிறதுக்கு போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் நாங்கள் செலவு செய்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். ஆமென். மூன்றாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களை அழிக்கவே மாட்டார். ஆமென். இந்த இயேசு, இந்த ஆண்டவர், இந்த பைபிள் எவ்வளவு புனிதமானது, மேன்மையானது என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டேன். உங்களை என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். நீ பார்வை இல்லை அப்படின்னு எல்லாரும் மறப்பாங்க.
உங்க சொந்த பந்தம் மறக்கும், ஆனால் இயேசு மறக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னை என்ன செய்ய மாட்டாரு? அழிக்க மாட்டார். அழிக்க இயேசு என்னை அழிக்க மாட்டார். எனக்கு வாழ்க்கையில் அழிவுதான். யோபு சொன்னா, யோபனுடைய புத்தகத்தை அதே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரிந்திருப்பதற்கு நிறைய வசனங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்தாலும், யோபு 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறார். யோபு என்ன சொல்றாருன்னா, அழிவுதான் என் தகப்பன் அப்படின்றார். நல்ல கவனிங்க, அழிவுதான் எனக்கு அப்பா. என் அப்பா அழிவைத்தான் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அழிவுதான் எனக்கு மேன்மை அப்படின்றான். ஆனால் அருமையினுடைய யோபுவை போல அல்ல, அழிவின் விளிம்பில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை அழிய போற உங்களுடைய வாழ்க்கையை யூட்டர்ன் போட்டு உங்களை திரும்ப மேன்மைப்படுத்தி அழிவிலிருந்து விடுவித்து உங்களை பல மடங்காய் உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்காக ஒரு இல்லஸ்ட்ரேஷனை பார்த்துட்டே இருந்தேன். எஸ்தரின் புத்தகத்தில் 127 நாடுகளை ஆட்சி செய்த அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுடைய காலத்திலே அந்த அரண்மனையிலே முர்தெக்காய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். முர்தெக்காய்க்கு அரண்மனையிலே தூக்கை நிறைவேற்றுவதற்கு ராஜாவிடத்தில் உத்தரவு கேட்க வருகிறான் ஆமான். அதே நேரத்தில் அந்த முர்தெக்காயை அழிப்பதற்கான திட்டத்தை அங்கே அவன் எடுக்க வருகிறான். அவனுக்கு அழிவுதான். அடுத்த நிமிஷம் ஆமானுக்கு ஆமென்று ராஜா சொன்னா அவன் தூக்குமரம், அழிவு, வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆமான் அவனுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு, அழிப்பதற்கு அவன் தருணம் பார்த்துட்டு இருக்கிற அதே தருணத்தில் அவனுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்தலாம், முர்தெக்காயை எப்படி கனம் பண்ணலாம், முர்தெக்காயை எப்படி உயர்த்தி ஆசீர்வதிக்கலாம் என்று அதே அரண்மனையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. நேற்றைக்கு நம்முடைய தட்சிணாமூர்த்தி சொன்னார், 2 வழி. ஒன்று, எந்த வழியை நீ தேர்ந்தெடுக்க போறாய்? அழிவின் அதாவது ஆலோசனையும் ஒரு இடத்துல தான் தீர்மானம் படுகிறது. வாழ்க்கைக்கான ஒரு காரியமும் அதே இடத்துல அரே ராஜாவுடைய முடிவுக்காக காத்திருக்கிறது. பாருங்க, பைபிள் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு பெரிய காரியத்தை அது அறிவிக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரே இடத்திலே அழிவா வாழ்வா என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆமென். ஆனால் கர்த்தர் அழிக்கிறவர் அல்ல, அவர் திரும்ப கட்டுகிறவர். ஆமென், அல்லேலூயா. அவர் வாழ்க்கையை உயர்த்துகிறவர். அந்த அழிவுக்காக தீர்மானிக்கப்பட்டான். அவன் துடிதுடித்து சாவான் என்று ஆமான் நினைத்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் குதிரையிலே ஏற்றப்பட்டு ஊரூராய் சுற்றப்பட்டு அவன் கனப்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா. அழிவின் விளிம்பில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ உயர்த்தப்படுகிற நாள், நீ உயர்த்தப்படுகிற தருணம் இந்த கேம்பாக கூட இருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கனப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் நம்மை என்ன செய்ய மாட்டார்? அழிக்கவும் மாட்டார். வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். இயேசு சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். அந்த இயேசுவினுடைய மாறாத அன்புக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த கேம்பஸை விட்டு நீங்க வெளியே போகும்போது எல்லாரும் நான் அழிய மாட்டேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் கனப்படுத்தப்படுவேன், நான் மேன்மைப்படுத்தப்படுவேன், என் இயேசு என்னை கைவிடவே மாட்டார், என்னை மறக்கவே மாட்டார் என்ற வார்த்தையை நீங்க மனதிலே பதித்து கொண்டு செல்லுங்கள். தேவன் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எல்லாரும் வாயிலே அறிக்கையிடுவோம், என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், என் ஆண்டவர் என்னை மறக்கவே மாட்டார்.